அழகே, சமீபத்தில் உன்னை பிரிந்த ஒரு ஆத்மாவானது இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக ஆசைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றது. கடைசி வாய்ப்பு. ஏனென்றால் இந்த முறை உன்னோடு அவர்கள் கடைசியாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். மீண்டும் ஒரு முறை இங்கு வருவதற்கு அவர்கள் விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. என் தங்கமே, அப்படியானால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், எதற்காக உன்னோடு பேச ஆசைப்படுகிறார்கள் என்பதை இந்த அப்பன் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அவர்களின் மனதில் ஏதோ ஒரு விஷயம் அதிகமாக அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது. அதனால்தான் உன்னோடு பேசிவிட வேண்டும், அதையும் இறுதியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படி அவர்களுக்குள் மன அழுத்தம் கொடுக்கின்ற விதமான என்ன ஒரு முறை என் குழந்தையே நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னவென்று நீ யோசிக்க வேண்டும். என் தங்கமே, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்கின்ற நாட்களில் அவர்களுக்கு உன்னுடைய இல்லத்தில் வந்து சென்றுதான் இருக்கிறார்கள். அமாவாசை தினத்திலும் அந்த தர்ப்பணம் செய்கின்ற நாட்களில் அவர்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு மன அழுத்தம் வருவதற்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? இருப்பினும் அதையும் தாண்டி அவர்களுக்கு கஷ்டங்கள் வந்ததற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? என் குழந்தையே, அந்த ஆத்மா சொன்னபடி உன்னிடத்தில் அப்படியே சொல்கின்றேன். அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். இறந்த ஒருவர் அவரின் மனதில் மிகுந்த வேதனையோடு அருகில் வந்து கொண்டிருக்கின்றார். நான் அவரை பார்த்து, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் அகால மரணம் அடைந்திருக்கிறார் என்பதை. அதாவது இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று அவருக்கு ஆசை இல்லை. அதையும் தாண்டி அவருடைய போதிய காலம் அவரின் விதி முடிவுக்கு வந்ததால் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. நான் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ ஆசையாக எண்ணம் வாழ வேண்டும் என்று நினைத்தேன் தெரியுமா? ஆனால் எனக்கு என்னுடைய விதி முடிந்தது. முதலில் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் என்னுடைய குடும்பத்தோடு மீண்டும் கதறி அழுவதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனதிற்கு அத்தனை வேதனையாக இருந்தது. என்னை நினைத்து இவர்கள் அழுதும் போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நடந்ததை எல்லாம் பொய்யாக்கி விடத்தான் நானும் மீண்டும் அங்கு சேர்த்து விடுவோ மாட்டோமா என்று என்னுடைய வாழ்க்கை நான் தொடங்கிவிட மாட்டேனா என்று நினைத்து கொண்டிருந்தேன். தினம் தினம் வேதனையில்தான் உச்சத்தில் நான் இருந்தேன். ஆனால் என்னுடைய குடும்பமும் அப்படித்தான் என்னை விட பல மடங்கு வேதனையை அவர்கள் அனுபவித்தார்கள். நான் நினைத்தது போலவே அவர்களும் திரும்பி வருவேனா வரமாட்டேனா என்று வந்துவிட்டால் பரவாயில்லையே என்று அவர்கள் வெகு நாட்களாக என்னை நினைத்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய சூழ்நிலை மாற மாற என்னுடைய நிலை இருக்கின்ற இடம் எது, நான் எதனால் இங்கு வந்தேன், இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உணரத் தொடங்கிவிட்டேன். ஒன்று மட்டும் எனக்கு புரிந்தது. பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது இறப்பு என்ற ஒன்று எல்லோருக்கும் உண்டு. அது யாருக்கு முன் வரும், யாருக்கு பின்னால் வரும் என்பது மட்டும் தான் நமக்கு தெரியாத விஷயம். மற்றபடி இறப்பு வரும் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்தானே. நான் அதை இப்பொழுது ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டேன். எனக்கு கொஞ்சம் முன்னால் வந்து விட்டது. நான் என் வாழ்க்கையில் சரியாக வாழ்க்க முடியாமலே அது எனக்கு வந்து விட்டது. சீக்கிரமாக எனக்குள் இருந்தாலும் இப்பொழுது அதிலிருந்து நான் மீண்டும் வந்து விட்டேன். எனக்கென்று இருக்கின்ற தனி உலகம் நான் வாழத் தொடங்கிவிட்டேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும் இன்னும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நிற்கின்ற இடத்தில் அவர்கள்
நான் தானே அங்கிருக்க வேண்டும். அவர்கள் இங்கு இல்லையே என்று நினைத்து அவர்கள் தினமும் கதறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேனே என்று அவர்கள் மிகுந்த வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என்னாலும் என்னுடைய நிலையை புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர்களால் அது முடியவில்லையே. அவர்களுக்கு மனவேதனை அதிகமாக இருக்கின்றது. எனக்கு புரிந்த இந்த விஷயம் அவர்களுக்கு இன்னும் புரியவில்லை. இந்த சூழ்நிலையில் இருந்து அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது விருப்பம். இரண்டாவது, இவர்கள் அதிகமாக என்னை நினைப்பது என்னை என்னுடைய இடத்தில் இருக்க விடாமல் காயப்படுத்துகின்றது. என்னால் எங்கும் இருக்க முடியவில்லை, அங்கும் இருக்க முடியவில்லை என்று மீண்டும் பழைய நிலை எனக்கு கிடைக்கப் போவதில்லை. நான் இருக்கின்ற இந்த நிலையை நல்லபடியாக தக்க வைத்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்காக அவர்கள் என்னை நினைக்கக்கூடாது என்று சொல்ல வரவில்லை. அவர்கள் என்னை நினைக்கலாம். என்னுடைய நல்ல நினைவுகளை எப்பொழுதும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இனிமேல் வரக்கூடியது என்ன என்பது கால கட்டாயமாகிவிட்டது. பிறகு அதை எதிர்பார்க்கக்கூடாது என்று தான் சொல்கின்றேன். இவர்கள் இந்த ரூபத்தில் வந்துவிட மாட்டார்களா? இந்த ரூபத்தில் வந்துவிட மாட்டார்களா என்றெல்லாம் இனிமேல் நான் இந்த உலகத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விதிவசம் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது என்றால் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருவரால் நான் நிச்சயமாக பிறப்பேன் என்பதை அவர்கள் உறுதி பார்க்க வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். அது அவசியமில்லை. ஆனால் எதிர்பாராத நேரத்தில் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நான் இப்பொழுது உயிரற்ற ஒரு ஆன்மாவாக என்னால் அவர்களுக்கு எப்பொழுதும் நல்லதை செய்ய முடியும். அவர்களின் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க முடியும். எங்கிருந்தாலும் எனக்கு அவர்களுடைய ஞாபகம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதற்காக அதை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்க முடியாது அல்லவா? நான் இந்த சூழ்நிலையில் இருந்து அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்கள். என் குழந்தையே, அவர்களின் பேச்சு நியாயமாக இருக்கிறது. அப்பொழுது எல்லாம் உன்னை தேடி அவர்களால் ஓடி வர முடியவில்லை. அதற்காக அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று நீ வேண்டிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை எல்லோருக்குமே ஒரு விஷயத்தை நிச்சயமாக கொடுக்கும், சில விஷயத்தை எடுத்துவிடும். அதுபோலத்தான் இவர்களின் நிலைமையும் இப்பொழுது இருக்கின்றது. இவர்களின் ஆத்மா சாந்தியடைய செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அவர்களின் கஷ்டங்களையும் கண்ணீரையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. உனக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கின்றது. அந்த எதிர்காலத்தை நல்லபடியாக வாழ வேண்டும், வாழ்ந்து செல்ல வேண்டும் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். மாறாக எந்த ஒரு விஷயத்தையும் அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இனிமேலாவது இந்த வாழ்க்கை இந்த தவறை செய்யாமல் இருக்க வேண்டும். ஒரு முறை நடந்துவிட்டது என்பதற்காக மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை செய்யாமல் அதை நினைத்து கொண்டிருக்காமல் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதை கண்டு சந்தோஷப்படுகின்ற முதலாவது நபர் என்றும் உறுதி வாக்கினை கொடுக்கின்றார். என் தங்கமே, அந்த ஆத்மாவுடைய கடைசி வாக்கினை நிச்சயமாக நீ என்னவென்று கேட்டு விட்டாய் அல்லவா? அவர் சொன்ன விஷயம் நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அதனால் இனிமேலும் அவர் இருக்கின்ற இடத்தை நிம்மதியாக இருக்க விட்டு நீயும் சந்தோஷமாக உன்னுடைய எதிர்காலத்தை கடந்து செல்ல வேண்டும். எப்பொழுதும் அவர் அங்கு மகிழ்ச்சியாக இருப்பார் என்று நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? அவர்களை வேதனைப்படுத்தாதவாறு நீ நடந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அவருக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.